அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நண்பர்கள் இருவர் இருக்கிறார்கள். ஒரு நண்பன் அதிலே ஓப்பன் மைண்டட்னஸ், ஒளிவு மறைவு அற்ற தன்மை, தன்னை பற்றின முழுமையாக ஏற்று நாம் வெளிப்படுத்தினான். அடுத்தவனை பற்றி, தன் நண்பனை பற்றி என்ன நினைக்கிறான் என்பதையும் முழுமையாக வெளிப்படுத்துகின்றான். ஆனால் வேற யார் பேச்சையும் கேட்கல. அந்த நண்பனின் பேச்செல்லாம் கேட்க மாட்டான். டேய் தப்புடா, மாத்திக்கோடான்னா, நோ, நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். இப்படி இருப்பது அன்பா இல்லை அகங்காரமா அப்படிங்கிறதான் கேள்வி. இருப்பது 100% அன்பு, அப்படி இருப்பது 100% அகங்காரம் அப்படின்னு புரியணும். அப்படி இருப்பது 100% அன்பு எப்போது அப்படின்னா, ஒரு நண்பன் என்னிடம் 100% ஓப்பன் மைண்டடா இருக்கலாம், என்ன பத்தியும் என்ன நினைக்கிறான் அப்படின்னு சொல்லிடுறானா, அவன் முழுமையாக ஆர்ஜவத்தில் இருக்கிறான். அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் அவன் 100% அன்பில் தான் இருக்கிறான். அவன் தன்னை வெளிப்படுத்தி விட்டான். அடுத்து என் பேச்ச கேட்கல, அவனை நான் கன்வின்ஸ் பண்ண முடியல, அவன் அவன் இஷ்டத்துக்கு இருக்கிறான் அப்படின்ட்டு நான் சொல்லுவது என்னுடைய இயலாமை. பாண்டுரங்கனின் பேச்சை நாம்தேவ் கூட தான் கேட்கல. ஆனா அவன் ஓப்பனா தான் இருக்கிற ஃபீல சொன்னதுனால அவனை எப்படி டீல் பண்ணுனா அவன் ஒத்துக்கொள்வானோ அப்படி ஒத்துக்கொள்ள வைக்க முடிந்தது. அப்போ என் நண்பன் ஓப்பன் புக்காக எனக்கு அவன் சொல்லிட்டான் நான் இப்படிதான் அப்படின்னு. அப்போ அவனை புரிஞ்சுக்கிறது என்னுடைய வேலை. அவனை எப்படி லாபகமாக அவன் அவனுக்கு புரிகிற மாதிரி அவனை புரிய வைக்கிறது என்னுடைய வேலை. அவனுக்காக இறைவனிடம் வேண்டுவது பக்தி என்றால் இறைவனிடம் வேண்டுவது என்னுடைய வேலை. அதற்காக அவன் நண்பன் இல்லை என்று சொல்ல முடியாது. அவன் பரிபூரண அன்பிலே இருக்கின்றான். என் பேச்ச கேட்கணும்னு அவசியம்தான் இல்ல. தான் இருப்பது சரி என்று அவன் நினைப்பதற்கு 100% உரிமை இருக்கிறது. அதை தவறு என்று சொல்வதற்கு நான் யார்? என்னுடைய சஜஷனை, என்னுடைய வழிமுறைகளை அவனுக்கு ஏற்றால் போல் நான் கொடுப்பதற்கு நான் முயற்சி செய்து கொண்டிருப்பேனே ஒழிய, அவன் அன்பிலே தான் இருக்கிறான். 100% அதுல தவறே இல்லை. சரி, இன்னொன்னு இருக்கு. பச்சை மிளகாய் இருக்கு, காரமாக இருக்கிறது. உப்பு இருக்கு, பயங்கர உப்பாக இருக்கிறது. புளி புளிப்பாக இருக்கிறது, அதெல்லாம் வாயில வைக்க முடியாது. ஏனென்றால் அது தன்மையை அது மாத்தல. அது அதுவாக தான் இருக்கு. ஆனா அது தன்னை வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் கூட தயங்குவதில்லை. காரம்னா காரத்தை அப்படியே வெளிப்படுத்திடும். அது மாத்திக்கவே மாத்திக்காது. அந்த ஒரு ரீசனுக்காக பச்சை மிளகாயோ உப்பையோ புளியோ எவன் வெறுப்பதில்லை. அதை நண்பனாக மதித்து கிச்சன்ல வச்சிருக்கிறான். அதை எப்படி டீல் பண்ணணுமோ, எந்த அளவுக்கு டீல் பண்ணணுமோ, அதை எப்படி யூஸ் பண்ணணுமோ சூப்பரா யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கிறான். அதுக்காக இது காரமா இருக்கே, பச்சை மிளகா நீ இவ்வளவு காரம் இருக்கு, நீ உன்னை வெளிப்படுத்திட்ட, ஆனா அது தவறு, கொஞ்சம் காரத்தை குறைத்துக்கொள் அப்படின்னா பச்சை மிளகா குறைச்சிருமா? குறைக்காது. ஆனா அது 100% தன்னை வெளிப்படுத்தி விடும். மறைக்காது. நான் காரம் இல்லை அப்படின்னு ஏமாத்தாது. மறைக்காது, வெளிப்படுத்தி விடும். அப்ப 100% பச்சை மிளகா புளியோ உப்போ வெளிப்படுத்துவதன் விளைவு நெருப்பு. 100% கொளுத்திடுவான். அது குழந்தையா இருந்தானே, ஞானியா இருந்தானே, அஞ்ஞானியா இருந்தானே, யாரா இருந்தானே கொளுத்தி தள்ளி. ஆனாலும் அந்த நெருப்பை டெய்லி கும்பிடுறான் தெய்வமாக. ஏன்னா எப்பயுமே அடுப்பு எரியறதுக்கு முன்னாடி அதை கும்பிடுவாங்க. சோ அப்ப அதை சுத்தமாக மதிக்கிறோம். ஏன்னா அது மாறல, அது அதுவாக தான் இருக்கு. தன்னை வெளிப்படுத்துவதில் கொஞ்சம் கூட தயக்கல, அது ஏமாத்தல. அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக அதை நாம் ஏற்றுக்கொண்டு அதோடு சூப்பரா பயணிச்சுதான் இருக்கிறோம். அப்ப அந்த நண்பனிடம் என்னால் அவன் அன்புதான் இருக்கிறான். ஆர்ஜவம் என்கின்ற ஞானத்தில் லட்சணங்கள் இருக்கிறான் அவன். அப்படி இருக்கும் அந்த ஞான லட்சணத்தை என்னால் அனுபவிக்க முடியவில்லை, அதை டீல் செய்ய முடியலன்னா அப்ப என்னுடைய கோளாறு. ஆனால் அவன் அன்பிலே இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆதலால் அவன் 100% அன்பிலே தான் இருக்கிறான் என்று புலப்படுகிறது. சரி, அது எப்போது அகங்காரம் ஆகிறதுனா, நான் அப்படி இருந்தால் அது அகங்காரம். என்னிடம் அவர் அப்படி இருந்தால் அது 100% அன்பு. நான் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிருவேன்.
ஆனா அந்த விஷயத்தை பத்தி டீல் பண்ண மாட்டேன். அந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அந்த விஷயத்தின் வந்த சஜஷனை உள்வாங்கி அதில் உண்மை இருக்கிறதா என்று ஆராய மாட்டேன். அப்படின்னு நான் சொன்னா அது அகங்காரம். நான் வெளிப்படுத்துவதின் நோக்கம் என்ன? எல்லாத்தையும் நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னா 2 நோக்கம். ஒன்று, யான் பெற்ற இன்பம் நீயும் பெறுக. இல்ல உன்னை பற்றி குறை சொல்றேன்னா, நான் பெற்ற துன்பம் நீயும் பெறுக அப்படின்னு சொல்லிட்டேன்னா, நண்பன்ட்ட துன்பத்தை சொன்னோம்னா பாதி துன்பம் பாதி ஆயிரும். இன்பத்தை சொன்னோம்னா இன்பம் டபுள் ஆயிரும். அதனால என்னை பத்தின குற்றங்கள் இருந்தால் சொல்லிடுறான். அப்ப சொல்வதின் நோக்கம் என்ன அப்படின்னா, என்னை பத்தின குற்றங்களோ, நிறைகளோ, குறைகளோ நான் எல்லாம் ஓப்பனா சொல்வதற்கு ரீசன் 1 அங்கே என்ஜாய்மென்ட். 2வது நான் ஒருவேளை தவறு செய்திருக்கலாம். ஏன்னா எனக்கு ஈகோ இல்ல. நான் சரியானவனாக இருக்க முடியாது. அப்படி ஓப்பனாக என்னை வெளிப்படுத்தும்போது, எனக்கு சரியான சஜஷன் வழிமுறைகள் எனக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. என்னை திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அதற்காக தான் நான் ஓப்பனே பண்றேன். இப்போ ஓப்பன் பண்றதுக்கு 2 ரீசன். 1, யான் பெற்ற இன்பமோ, துன்பமோ நீயும் பெறுக. 2வது, நான் என்னை மாற்றிக் கொள்வதற்கு என்னில் தவறு இருக்கிறதா என்பதை செய்வதற்கு. அப்போ அதுக்காக நான் என்ன பண்ணணும்? அங்கிருந்து வரும் சஜஷனை செவி கொடுத்து ஃபாலோ பண்றது செகண்டரி. செவி கொடுத்து கேட்க வேண்டும். அவர்கள் உணர்வை மதிக்க வேண்டும். என்னில் தவறு இருக்கிறதா என்று என்னை திருப்பி பார்த்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அப்படி தவறு இல்லை என்றால், இல்லை நீ தவறாக புரிந்து கொண்டாய். இந்த மனோபாவனை நான் சொல்லுகிறேன். என்னிடம் விருப்பு வெறுப்பு இல்லை, அகங்காரம் இல்லை என்பதை அவனுக்கு எடுத்துரைக்க வேண்டும். ஏன்னா நண்பன்னா ஒருமித்த கருத்துல இருக்கணும்ல. நான் ஒண்ணு பண்றேன், அது அவனுக்கு பிடிக்கல. அப்ப அந்த ஒருமித்த கருத்தை ஏற்படுத்துறதுக்கு நான் என்ன செய்யறேன்? ரிசல்ட் கருத்து வந்ததா வரலையா? இப்ப ஒருமித்தமே இல்லைன்னா அது அகங்காரம் தானே. என் இஷ்டத்துக்கு தான் நான் இருப்பேன். தோணுனத சொல்லி விட்டேன். எவர் பேச்சையும் நான் கேட்க மாட்டேன். அப்படின்னா முழுக்க முழுக்க என் உணர்வுகளுக்கு அடிமையாகி நான் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றேன்னா புலனடிமை, உணர்வுக்கு அடிமை, மனவடக்கம் இல்லா தன்மை. சோ நான் பாட்டுக்கு உளறிட்டு இருக்கேன். எந்த ரீசன் கூட இல்லாம அது ஒரு பைத்தியக்காரத்தனமாகிவிடும். ஆதலால் அது அகங்காரம். அப்ப நான் உளர்றேன், சொல்றேன், அதுக்கு ரீசன் இருக்கணும். ஒண்ணு அவனை இன்புறுத்துவதாக இருக்க வேண்டும், இல்லது என் துன்பம் கரைவதாக இருக்க வேண்டும், இல்லை என்னை மாற்றிக் கொள்வதற்காக இருக்க வேண்டும். எதுவுமே இல்லாம நான் பாட்டு உளர்றேன்னா இது என்ன ஒன் வேலையா இருக்கும்? ஒன் வேலை இருந்தா நட்பா? அப்போ டூ வே தான நட்பு. ஒன்றை நான் குடுக்கின்றேன். அதை அவன் எப்படி அனுபவிக்கிறான், அதை எப்படி எனக்கு திருப்பி அதானே ஃப்ரெண்ட்லி மேட்ச் தானே. மேட்ச் விளையாடுற மாதிரி தானே. சோ நான் உன்ட்ட தர்றேன். அவன் எப்படி தர்றான் அப்படின்னு இருக்கணும்ல. நான் மட்டும் தந்துகிட்டே இருப்பேன். நீ எப்படி வேணாலும் போ அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு ரேப்பு. சோ அதனால நான் மட்டும் தான் தருவேன். நீ உன் சைடுல நான் எதிர்பார்க்க மாட்டேன். நீ என்ன ஃபீல் பண்றலாம் அதை நான் கணக்குல எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வது அகங்காரமாகி விடுது. ஆதலால் நான் பரிபூரணமாக வெளிப்படுத்துவதோடு அந்த வெளிப்படுத்துவதின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அங்கு இருக்கும் சஜஷன் அவர்களின் உணர்வை உள்வாங்க வேண்டும், மதிக்க வேண்டும், அனலைஸ் செய்ய வேண்டும். அதில் சரியாக இருக்கும் பட்சத்தில் என்னை மாற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது இல்ல அவர்கள் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்றால் அதை முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணி எடுத்துரைத்து அவனை ஒருமித்த கர்மத்தோடு அவனில் இருக்கும் குழப்பத்தை தீர்த்து, ஏன்னா அவன் என்கிட்ட சௌஜன்யமா இருக்கணும்ல. சோ அது இணக்கமாக இருப்பதற்கு நான் வழிவகுக்கணும் இல்லையா? சோ அப்படி ஒரு சௌஜன்யமை ஏற்படுத்தி போவதுதான் நட்பு. அப்படி இல்லாமல் நான் ஒன் வேளை வெளிப்படுத்துவேன். அத பத்தி கவலை இல்ல. போனுச்சு அடிச்சு விட்டேன் அப்படின்னா அது அகங்காரம் ஆகிவிடுது. ஆதலால் நான் கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடாது. ஆனால் என்னிடம் ஒருவன் 100% ஆஜரமாக இருந்தால் போதும். அது பரபூர்ண 100% அன்பு என்று ஏற்றுக்கொண்டு, அது என்னால் அதை எப்படி இணக்கமாகவும், சௌஜன்யமாகவும், அதே சமயம் அவனை மாற்றுவதற்கு என்னாலான முயற்சி எப்படி எடுக்க வேண்டும் என்பதில் அது என்னுடைய கோளாறு, அது அவனுடைய கோளாறு இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டு, அவன் 100% அன்பில் தான் இருக்கிறான் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ இதுதான் என்னுடைய ஆன்சர்.